இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, டிஎஸ்பி காஃபி, டீ பலகார கடை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, அண்ணன் கடை வந்து எவ்வளோ ரஷ்ஷா இருக்குன்னு. கண்டிப்பா வந்து அண்ணன் கடை தான் சமயபுரத்துல நல்ல ஃபேமஸான ஒரு டீ கடை. பாருங்க, இங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. பாருங்க, அண்ணன் கடையில எல்லாமே நல்லா சூடா போடுறாங்க. பாருங்க, நல்லா கொதிக்க கொதிக்க தராங்க டீ, காஃபிலாம். பக்கத்துல அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அண்ணன்ட்ட என்னென்ன கிடைக்குதுன்னு கேட்போம். வெயிட் பண்ணுங்க. கடையில வந்து அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். அண்ணன், உங்க கடையில வந்து என்னென்ன டிஷ்னே கொடுக்குறீங்க? இதுல வந்து பெருமாள் வடை கொடுக்குறோம், ரொம்ப ஸ்பெஷலா. பெருமாள் வடையாண்ணே? கொடுக்குறோம். ஓகேண்ணே. அப்புறம் எப்பயும் போல உளுந்த வடை, பருப்பு வடை, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, எப்பயும் போல எல்லா பலகாரமும் வந்து கேக் கொடுக்குறோம். பக்கோடா கொடுக்குறோம், குலோப் ஜாமுன் கொடுக்குறோம். குலோப் ஜாமுன் கொடுக்குறீங்க. அண்ணே, கொஞ்சம் சொன்னா மட்டும் போதாது, கொஞ்சம் எடுத்து காட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணே. ஓகேண்ணே. அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அண்ணன் தட்டுல வச்சு காட்டு. ஏன்னா எல்லா பலகாரத்தையும் ஒண்ணு எடுத்து காட்டு. அண்ணன் கடையில பாருங்க, உளுந்த வடை நல்லா சூப்பரா போட்டிருக்காங்க. அக்கா, இதுக்கு சைடிஷா வந்து சட்னி குடுப்பீங்களாக்கா? பாருங்க, அக்கா கடையில வந்து சைடிஷ் வந்து சட்னி எல்லாம் இருக்கு. அப்படி கொடுங்கக்கா. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். சட்னி தான் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில கொடுக்குறாங்க. அக்கா, உங்க கடையில ஒரு வடையோட ரேட் எவ்வளோக்கா? 7 ரூபாயாக்கா? அக்கா கடையில ஹைலைட் பாத்தீங்கன்னா, அக்கா வந்து வடை வந்து 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனா 7 ரூபாய்க்கு ஏனோ தானோன்னு கொடுக்காம சட்னிலாம் நல்லா திக்கா இருக்கு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பா வந்து 7 ரூபாய்க்கு ஒருத்து. பாருங்க இந்த வீடியோவை. அக்கா, உங்க கடையில வேற என்னக்கா இருக்கு? அப்படியே அதையும் கொஞ்சம் பெருமாள் வடையாக்கா? அக்கா பாருங்க, அக்கா கடையில என்ன ஃபேமஸ்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் வடை, அதான் ஃபேமஸ். பாருங்க அக்கா, இது எப்படிக்கா செய்வீங்க? இந்த 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 பெருமாள் வடை எப்படி செய்வோம்னு இந்த ஒரு பாட்டி ஒருத்தவங்க சொல்றாங்க. பாட்டி, அந்த பெருமாள் வடை வந்து எப்படி செய்வீங்க? மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு மிக்சியில உடைச்சிட்டு உப்பு போட்டு அதை தண்ணி இல்லாம அரைச்சி வடை. பாருங்க, வேற எந்த கடையிலயுமே வந்து அந்த சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க. ஆனா அண்ணன் கடையில சொல்றாங்க. அண்ணா, இந்த பெருமாள் வடையோட ரேட் எவ்வளோக்கா? 7 rupees. 7 ரூபா தானாக்கா? கண்டிப்பா ஒருத்து. சமயபுரம் சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது மாதிரி யுனிக்கான வந்து வடை, போண்டா இது மாதிரிலாம் சாப்பிடணும்னா கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. அக்கா, வேற என்னக்கா இருக்கு அக்கா கடையில? அடுத்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி. அக்கா கடையில பலகாரம் எல்லாமே 7 ரூபான்னு நினைக்கிறேன். 7 ரூபாய்க்கு வந்து ஏனோ தானோன்னு கொடுக்காம நல்லா பெரிய சைஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அக்கா கடைக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா சட்னி மறக்காம வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா அக்கா கடையில தேங்காய் சட்னி தான் ஹைலைட்டு. வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது வந்து அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது பேர் வந்து சுழியம்மா. இதோட ரேட் வந்து 7 ரூபாயாம். கண்டிப்பா இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ கடையில கமெண்ட் பண்றேன். யாராவது சமயபுரம் சைடு இருந்தீங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. இதுவும் அக்கா, இதோட ரேட் எவ்வளோக்கா? இதுவும் 7 ரூபா தானாக்கா? கண்டிப்பா 7 ரூபாய்க்கு ஒருத்து. நல்லா பெரிய சைஸ்ல கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பாருங்க. அடுத்து அக்கா கடையில பாத்தீங்கன்னா ஸ்வீட் கேக் இருக்கு. கேக் நல்லா பெரிய சைஸா தான் இருக்கு. இந்த வீடியோ பாருங்க. அக்கா, இந்த கேக்கோட ரேட் எவ்வளோக்கா? கண்டிப்பா வந்து 10 ரூபாய்க்கு ஒருத்து. அக்கா கடையில வந்து 10 ரூபாய்க்கு இந்த கேக் விற்கிறாங்க. கண்டிப்பா ஒர்த்தா இருக்கு. பாருங்க, நல்லா பெரிய சைஸ்ல இருக்கு. அண்ணன் கடையில வேற என்ன வச்சிருக்காருன்னா, கண்டிப்பா அண்ணன் வந்து குலோப் ஜாமுன் வச்சிருக்காரு. பாருங்க, குலோப் ஜாமுன்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தாலே உங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்கும். 2 15 ரூபாயாமா? கண்டிப்பா வந்து 15 ரூபாய்க்கு ஒருத்து. பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னா ஒரு பீஸே 15 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனா அக்கா கடையில அப்படி இல்ல. எல்லாமே வந்து 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த குலோப் ஜாமுன். கண்டிப்பா குலோப் ஜாமுன் ஒருத்து. பாருங்க, நல்லா ஜீரா நல்லா தரமா இருக்கு. பாருங்க, 15 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து. அடுத்து அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா குக்கீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. குக்கீஸோட ரேட் 5 ரூபா. கண்டிப்பா 5 ரூபாய்க்கு ஒருத்து தான். பாருங்க, நல்லா தரமா இருக்கு குக்கீஸ்.
அப்படின்னாலே தெரியும். பாருங்க, அண்ணன் கடையில வந்து வேலைக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க எல்லாருமே வந்து அண்ணன் கடையில வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் கடையில என்ன பாருங்க, அண்ணன் வந்து ஹைஜீனா வச்சிருக்காரு கடைய. பாருங்க, எல்லாமே நல்லா நீட்டா ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப கிளீன் பண்ணி வராங்க. பாருங்க, அண்ணன் கடையில எவ்வளவு கூட்டம் இருக்குண்டு. அண்ணன் கடை எங்க இருக்குன்னு உள்ள போயிட்டு கேட்போம், லொகேஷன் கேட்போம். பாருங்க, அண்ணன் கடையை வந்து அண்ணன் நீட்டா மெயின்டைன் பண்றாரு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லா இடத்துலயும் நல்லா சுத்தமா வச்சிருக்காரு கடைய. பாத்தீங்கன்னாலே தெரியும். அண்ணன் இங்க இருக்காரு, அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே, உங்க கடையில ஃபேமஸான டிஷ்னா என்ன டிஷ்னே சொல்லுவீங்க? பெருமாள் வடை தான் ரொம்ப ஃபேமஸ். பெருமாள் வடை தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனே. ஆமா. ஓகேண்ணே. இதுதான் ஃபில்டர் காஃபி ரொம்ப ஃபேமஸா கொடுக்குறோம். ஓகேண்ணே. அந்த கடை பேர் டிஎஸ்வி காஃபி ஷாப்பு. நாங்க சமயபுரம் தனலட்சுமி மூர்த்தி மாலுக்கு ஆப்போசிட்ல வச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட ரொம்ப விசேஷமானது ஃபில்டர் காஃபி, இஞ்சி டீ, மசாலா டீ மாதிரி தரோம். ரொம்ப குவாலிட்டியா கொடுக்கணுன்றது எங்களோட குறிக்கோள். அதுக்கப்புறம் பெருமாளோட ரொம்ப விசேஷமானது சுயம் ரொம்ப ஸ்பெஷலா பண்றோம். அதுக்கப்புறம் நிறைய ஐட்டங்கள்ஸ் இருக்கு. நாங்க காத்தால 5 மணிக்கு தொடங்குறோம். காலையில 5 மணிக்குன்னா நைட்டு 10 மணி வரையுமாண்ணே? 10 மணி வரைக்கும். ஓகேண்ணே. கேவலம் ஆர்ச் 4 ரோட்ல எங்க கடை மணச்சல் ரோட்ல இருக்குது. ஓகேண்ணே. எங்களுடைய கடையில எல்லாம் சாப்பிட்டு பாருங்க, மக்கள் எல்லாம் வந்திருந்து எதுவும் நிறைய இருந்தா எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க ஓகேண்ணே. அண்ணே, உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்லண்ணே. ஏன்னா வந்து வெளியூர்ல இருந்து யாராவது வராங்கன்னா உங்க கடை நிறைய பேர் எங்க இருக்குன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்கண்ணே. உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குண்ணே. 98 479 429 31 0. ஓகேண்ணே. அண்ணா, உங்க பேருண்ணே? சுந்தர்ராஜ். அண்ணன் பேர் சுந்தர்ராஜ். யாராவது திருச்சி சைடு இருந்து வரீங்கன்னா, அண்ணன் கடை லொகேஷன் உங்களுக்கு கரெக்டா தெரியலனா அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் வாங்க. நான் வெளியில போய் கரெக்டா ஒரு லொகேஷன் காட்டுறேன், பாத்துக்கங்க. கரெக்டா இதான் சமயபுரம் 4 ரோடு. அதுல இருந்து அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா பாருங்க, டிஎஸ்வி காஃபி டீ பலகார கடைன்னு சொல்லி அண்ணன் கடை வச்சிருக்காரு. யாராவது திருச்சி சைடு இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.